நான் இதுவரை தம்மை கண்டதெல்லாம் தற்செயலாக நடந்த சம்பவங்கள். ஆனால் ஒரே ஒரு முறை தங்களை காண எண்ணுகிறேன். அது தற்செயலாக இருக்கக்கூடாது, என்னுடைய விருப்பமாக இருக்க வேண்டும். தம்மை பற்றி நான் அறிய எண்ணுகிறேன். தாம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பற்றி நான் அறிய எண்ணுகிறேன். தாம் உடன் இல்லாத போதும் என்னுடனேயே தாம் இருப்பது போல தோன்றுகிறது. தாம் அருகில் இருக்கும் உணர்வால் அனைவரையும் நான் விலக்கி சென்று கொண்டிருக்கிறேன். காரணம் தெரியவில்லை. நான் என்னிலிருந்தே விலகுகிறேன். இதில் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், இந்நிகழ்வுகள் அனைத்துமே ஆனந்தத்தை அளிக்கின்றன. எனக்கு பயம் இல்லை. நான் கவலை கொள்ளவில்லை. வாழ்வில் எப்பொழுதும் நான் இதற்காக தான் காத்திருந்தேனோ என்று கூட தோன்றுகிறது. வணக்கம் தேவரிஷி. ரிஷிமுனிவர்களே, ஈசனின் பிரசாதத்தை கொடுங்கள். சர்வேஸ்வரனின் பிரசாதம் அருந்துங்கள். ஈசன் பிரசாதத்திற்கு நானும் மரியாதை அளிப்பவன் தான். பிரபு, தேவி சத்தியை தாம் விருத்ராசுரனிடமிருந்து ரட்சித்தீர்கள் என்றறிந்தேன். தாம் ஆற்றிய இச்செயலிலிருந்து தம்முடைய மனதில் தேவி சத்திக்கு இடம் அளித்தீர்களோ என்று. இன்று உமக்கு வேறு இடம் கிடைக்கவில்லையா நாரதரே? தகவல் தெரிய வேண்டுமெனில் நேரடியாக கேளுங்கள். ஆம், அது கேட்கலாமே. இது கைலாயம் நாரதரே. சொர்க்கமோ வைகுண்டமோ கிடையாது. இங்கு இப்போதிருக்கும் சூழலில் நிற்பதற்கு கூட தயக்கமாக உள்ளதல்லவா? ஏனென்றால் தமக்கு பழக்கப்படாத ஒரு சூழலாகும் இது. இங்குள்ளவர்களை கவனித்தீர்களா? இவர்கள் அனைவரும் தம் உலகத்தாரால் புறக்கணிக்கப்பட்டவர்கள். அடைக்கலம் தேடி கைலாயம் வந்த இவர்களுக்கு வேறு இடமில்லை. ஆனால் தம் மனதில் உள்ள அந்த தேவிக்கு உலகின் அனைத்து சுகங்களும் கொட்டி கிடக்கின்றது. பதில் கூறுங்கள் நாரதரே, இவ்விடத்திற்கு அவர்களால் வர இயலுமா? பதிலளியுங்கள். மாதங்கி, பூஜைக்கான நேரம் நெருங்கிவிட்டது. ஆனால் தம்முடைய புதல்விகள் இன்னும் வந்து சேரவில்லையே. அழகினில் என் மனைவியை வெல்ல யாரேனும் உண்டா?
எப்போது இவளின் அழகை வெல்ல இன்னொருத்தி இருக்கிறாள் என்று கூறினேன்? ஆனால் ஒருத்தி இருக்கிறாள், அனைவரிலும் அழகானவள். அதோ அங்கு பாருங்கள். தாம் தான் இப்போது கூற வேண்டும் சந்திரரே. தமது இரு மனைவியரில் அதிக அழகுள்ளவள் யார்? அது போகட்டும், சதி இன்னும் வரவில்லையா? அப்போதே விளக்கெடுத்து கொண்டு வா என்றேன். இன்னும் அவள் வரவில்லை. மாதா, நதி பூஜைக்கான நேரமாகிவிட்டது. என் செல்ல சதி, தமது கடமையிலிருந்து என்றும் தவறாதவள். வருடங்கள் உருண்டோடியது. இவள் வளர்ச்சியை பார்க்கையில்தான் தெரிகிறது. விவாக பருவத்தை அடைந்து விட்டாள். நினைத்தாலே குழப்பமாக உள்ளது. இவளுக்கு இணையான ஒரு வரனை நான் எங்கு சென்று தேடுவேன்? நியதி நியமங்களை பின்பற்றுவதில் என் புதல்விக்கு இணையாக அவர் விளங்க வேண்டும். இரக்கம் கொண்டவராக, மற்றவரிடம் அக்கறை காட்டும் மனதுள்ளவராக வரன் தேடி வர வேண்டும். அவர் அழகிலும் சத்திக்கு இணையானவராக வேண்டும். மாதா, இன்று முதல் முறையாக விவாக பேச்சை எடுத்தவுடன் சதியின் முகத்தில் ஆனந்தம் கண்டேன். இல்லையா கியாத்தி அக்கா? ஆமா திதி, இப்பொழுதுதான் நினைவிற்கு வருகிறது. ரோஹிணி ரேவதியின் விவாகத்தின் போது யாரோ இவளிடம் வந்து கேலி செய்தார்கள். ஒரு நாள் நீயும் விவாகம் முடித்து இங்கிருந்து செல்ல வேண்டும் என்றதற்கு என் தந்தையை பிரிந்து ஒருபோதும் இவ்விடம் விட்டு செல்ல மாட்டேன் என்றாள். இப்பொழுது பார்த்தீர்களா, விவாக பேச்சால் கோபமும் கொள்ளவில்லை, இவ்விடம் விட்டு செல்லவும் இல்லை. மாதங்கி, நீ எப்போதும் தயாராக இரு. ஒருவேளை வசந்த உற்சவத்திற்கு பிறகு இவளின் திருமண அழைப்பு வரலாம்.
சரி, புறப்படுங்கள். நதி பூஜைக்கு நேரமாகிறது, வாருங்கள். ஆம், சூரியன் உதிக்கும் முன்னர் சாலிகிராமத்தோடு இவ்விடம் வர வேண்டும். சரி, புறப்படலாம். ஆகட்டும். தாயே, நதி பூஜைக்கு நானும் தங்களோட வரலாமா? நானும் தயாராகத்தானே இருக்கிறேன். ம்ஹும். இன்னும் உனக்கு விவாகம் நடக்கவில்லை. விவாகம் செய்யாதவர்கள் இப்பூஜையில் கலந்து கொள்ளக்கூடாது. நான் பூஜையில் கலந்து கொள்ள மாட்டேன். பூஜையை தொலைவில் நின்றே பார்த்துக் கொள்கிறேனே. உன் தாய் கூறுவதுதான் சரி. உன்னால் அவ்விடம் வர இயலாது. இது பற்றி தாம் கவலை கொள்ளாதீர்கள். நான் சதியோடு இங்கிருக்கிறேன். தாம் சென்று வாருங்கள். நல்லது. எனக்கு நன்றாக புரிந்துவிட்டது சதி. உன் நடவடிக்கைகளை நான் நன்கு அறிந்தேன். பிரஜாபதி ஏன் இப்போது தவநிலையை மேற்கொண்டிருக்கிறார்? யாரை வரவழைக்க எண்ணுகிறார்? என்ன வேண்டும் அவருக்கு? அதுவும் மகாசபை ஆலோசனை கூட்டம் நடக்கும் நேரத்தில். வந்துவிட்டேன் தேவேந்திரா. மகாசபை ஆலோசனை கூட்டத்தை துவக்குவோம். என்னை மன்னித்து விடுங்கள். தமது தவநிலையை கலைக்கும் எண்ணம் எனக்கு துளியும் இல்லை. அது எனக்கும் தெரியும். தாங்களும் புரிந்து கொண்டு நடந்து கொண்டீர்கள். இனி கவலை தேவையில்லை. அச்சம் கொள்ள வேண்டிய தேவையில்லை. எனது தவம் வெற்றி அடைந்தது. என் எண்ணப்படி வரமும் கிடைத்தது. அந்த வரத்தின் மூலம் ஒரு புத்திரனாக, தந்தையாக, ஒரு பிரஜாபதியாக எனது கடமையை சரியான விதத்தில் ஆற்றியிருக்கிறேன். வாருங்கள்.